வானொலி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு உளுந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்ச வட்டி கருவேப்பிலை ஒரு கத்து 150 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கட்டும். ஒரு தக்காளி அதுக்குள்ளேயும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின வாட்டி தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின வாட்டி கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்காயை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். நல்லா பரட்டி இதில் 2 ஸ்பூன் மட்டன் மசால் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். அதை முருங்கைக்காயோடு சேர்த்து நல்லா கிளறி தேவையான அளவு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகட்டும். அதுக்குள்ளேயும் அரை மூடி தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சிட்டு அந்த தேங்காய் விழுதை காய் இப்போ அரைப்பதம் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முருங்கைக்காய்க்கு எப்பயுமே உப்பு கொஞ்சமாக தான் போடணும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி தட்டு போட்டு மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ முருங்கைக்காய் குருமா ரெடி. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, இல்லை ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.